செல்லகுட்டிங்க வாங்க புதிய எபிசோட் டேக் ஒன் ஷாட் எபிசோட் கொண்டு வந்திருக்கேன். ஸோ நிறைய பேசணும் இன்ட்ரோ கதையிலே போய் பார்த்துக்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். இங்கே ஒரு பர்சன் ரொம்ப சீரியஸாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பர்சன் வேறையும் எல்லாம் நம்ம தையம் தான் ரொம்ப சின்சியராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். ரூமில் உட்காந்து எப்படி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஸோ தயங்கோட பாடி கார்டு ஏன் ரூம்க்கு வந்துட்டு ஸோ தயங்க தான் கூப்பிடுறாங்க. தயங் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டானா ஸோ நம்ம தயங்கும் பார்த்துட்டு என்ன வேணும் பாஸ், அது உங்களை ஒருத்தவங்க மீட் பண்ண வந்திருக்காங்க, உங்களை பார்க்கணும், உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு தயங்கோட பாடிகார்டு இந்த மாதிரி நம்ம தயங்கிட்ட சொன்னோன்னே ஸோ தயங்கும் கேட்குறான், யார் இது? இப்போதைக்கு என்னால் யாரையும் பார்க்க முடியாது, பேச முடியாது, போய் சொல்லு போ. தயம் அவனோட பாடிகார்ட்டை இந்த மாதிரி சொல்லி திட்டு அனுப்பிச்சி வச்சிடுறான். பாடிகார்டும் ரூமை விட்டு வெளியே வந்துட்டு ஸோ ஸ்ட்ரெயிட்டாக அவங்ககிட்ட வந்து இந்த மாதிரி விஷயத்த சொல்லிடுறாங்க. ஸோ பாஸ் யாரையும் மீட் பண்ண முடியாது, பேச முடியாது, அவர் சின்சியராக வேலை பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி உங்கள்கிட்ட சொல்லிடுறாங்க. ஸோ நீங்கள் இதை கேட்டுட்டு என்ன சொல்கிறீங்க பாடிகார்ட்? அப்போ நான் முக்கியம் இல்லை, அவனுக்கு வேலை தான் ரொம்ப முக்கியமாக போயிடுச்சா? நானே பார்த்துக்கிறேன் பாடிகார்ட், எனக்கு ஹெல்ப் பண்ணக்கு தேங்க்ஸ், ஓகே பரவாயில்ல. அண்ட் பாஸை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவர் கோவப்படுவார். ஆமாம், உன் கோவம் பெரிய இந்த கோவம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வழி அனுப்பிச்சி வச்சுட்றீங்க பாடிகார்டை. நீ நேராக தையம் ரூமுக்கு தான் வரீங்க. ஸோ கதவை திறந்துட்டு நம்ம தையம் அப்படியே லேப்டாப்பில் வேலை பார்த்துட்டு இருக்கான் சின்சியரா. நீங்கள் தையம் பார்த்துட்டு கூப்பிடுறீங்க, தையம் ஒன்றா தாண்டா வெண்ண மவனே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறீங்க, கோவத்தில் கத்துறீங்க. ஸோ நம்ம அவங்க திரும்பி பார்த்துட்டு தயங்க பார்த்து முறைச்சிட்டு நிற்கிறீங்க. ஸோ நம்ம தயம் உங்களை பார்த்துட்டு டார்லிங் பேபி வாங்க பேபி, என்ன பேபி இந்த பக்கம் என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா? தயம் இந்த மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஸோ நீங்கள் தயம் பக்கத்தில் வந்துட்டு ஆமாம் பிரச்சனையே தான் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக சொல்கிறீங்க, இந்த மாதிரி தயன்ட்ட சொல்கிறீங்க. ஸோ தயம் பக்கத்தில் வந்துட்டு என்ன பிரச்சனை என் டார்லிங் பேபிக்கு? என்னாச்சு, யாராவது வம்பு பண்ணாங்களா? தயம் இந்த மாதிரி உங்கள்கிட்ட கேட்டுட்டு இருக்கான். நீங்கள் தயங்க பார்த்து முறைக்கிறீங்க. ஸோ நம்ம தயம் இப்போ எதுக்குடி டார்லிங் முறைக்கிற? முறைச்சா கூட ஒழுங்காக இருக்க தெரியுமா? தயம் இந்த மாதிரி உங்கள்கிட்ட சொன்னோன்னா நீங்கள் தயங்க பார்த்துட்டு சின்ன தைரியம் இருந்தால் நான் பாடி காட்ட உன்னோட பாடி காட்ட நான் சொல்லி உன்னை மீட் பண்ணி நீ நானும் வெளியே போகலாம், ஷாப்பிங் போகலான்னு நினச்ச ஆசையாக கிட்ட உனக்கு கூப்பிடணுன்னு வந்தேன். ஆனால் நீ உனக்கு வேலை தான் ரொம்ப முக்கியமாக போயிடுச்சு, நான் முக்கியம் இல்லை, அப்படித்தானே? இந்த மாதிரி கோவமாக இந்த தயங்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. நம்ம தயம் உங்களை பார்த்துட்டு ஸோ டார்லிங் ஷாப்பிங் போகிறதெல்லாம் எப்போ வேணால் போய்க்கலாம் டார்லிங், என் வேலை ரொம்ப இருக்குல்ல, நான் வேலையும் பார்க்கணும், ஒன்றையும் கவனிக்கணும், வேலையில் நான் தான் எப்பவுமே சின்சியராக இருப்பேன்னு போனேயே நல்லா தெரியும்ல டார்லிங், அப்புறம் என்ன டார்லிங் இப்படிலாம் கேட்குறேன்? தயம் இந்த மாதிரி உங்ககிட்ட சொல்லணும்னா நீங்கள் தயங்கி பார்த்துட்டு ஆமாம் எனக்கு நல்லா தெரியுது, உன் வேலையிலேயே நல்லா முள்ளிங்கி போய் கிடக்குன்னு நல்லா தெரியுது, வேலையே வச்சுக்கிட்டு போயிட்டு மேரேஜ் பண்ணி அது கூடயே போய் வாழ்க்கை வாழு, நான் முக்கியம் இல்லைல்ல, உனக்கு வேலை தானே ரொம்ப முக்கியமாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கோவமாக அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க நம்ம தையன்ட்ட. ஸோ நம்ம தையம் உங்களை பார்த்துட்டு டார்லிங் பேபி கோவப்படாதடி இப்படி சொல்லிட்டா, நீயும் முக்கியம் என் வேலையும் முக்கியம்டி. நம்ம தையம் இந்த மாதிரி உங்கள்கிட்ட சொன்னோன்னா நீங்கள் தயங்க பார்த்துட்டு அது இப்போ கூட பொண்டாட்டி முக்கியம் கேர்ள் ஃப்ரெண்ட் முக்கியம் கூட சொல்ல மாட்டேன், வேலை தான் முக்கியம்னு சொல்கிற பற்றியா, இன்னும் தேவையில்ல, நீயே உன் வேலையை கட்டிட்டு அல்லு, நான் போகிறேன் இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கோச்சிட்டு எந்திரிச்சு போகலான்னு நினைக்கும் போது தயம் உங்கள் கையை பிடிச்சிட்டு அல்ல எங்கே போகிற புருஷனை விட்டுட்டு வாடி தயம் அப்படியே உங்களை ஃபோர்ஸாக இழுத்துருப்பான் கையை பிடிச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இழுதான். ஸோ நீங்கள் தயங்க முடியலே போய் லேப்பில் போய் உட்காந்துடுறீங்க. தயங்க ஒரு மாதிரி ஆயிடுது. நீங்கள் தயங்க பார்த்துட்டு தயம் சின்ன விட நான் போகணும், உட்காரி ஏடி போகிறா, இப்படியே உட்காந்துரு, எந்திரிச்சுன்னு நினச்சிக்கோ வேற மாதிரி போயிடும் சொல்லிட்டேன். தயம் ஒரு மாதிரி மூடாக பேசிக்கிட்டு இருக்கான். நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிச்சு நம்ம தயம் என்ன ஃபார்மில் இருக்கான்ட்டு. தயங்க பார்த்துட்டு தயம் நீ நினைக்கிறது நடக்கவே நடக்காது, என் விட நான் போகணும், ஆய் மட்டும் கம்முன்னாடி கொஞ்ச நேரம்டி, இதுக்கு மேலே என்ன பண்ணுறேன் என்னது புரியல, இதுக்கு மேலே என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு சொன்னாண்டி பொண்டாட்டி. தயம் இந்த மாதிரி சொல்லிட்டு டக்குனு உங்களை பெட்டில் தள்ளி விட்டேன். ஸோ மேலே ஓவர் ஆகி நீங்கள் தயங்க பார்த்துட்டு தயம் பாரு நீ நடக்கிறது நடக்காது, வாய் மட்டும் கம்முன்னு இருக்கப்படியே நானும் ரொம்ப அதிகமாக பேசுகிறா, இந்த வாய் தானே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு லிப்ஸில் போய்ட்டு சாஃப்டாகவும் ஹாட்டாகவும் போய் கிஸ் பண்ணிடுறான். ஸோ நீங்கள் அப்படியே கண்ணை மட்டும் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க, அப்படியே பேக் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க.
2 பேரும் மாற்றி மாற்றி செம்ம டீப்பாக அந்த கிஸ்ஸிங் போகுது. கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு நம்ம தையம் உங்களை பார்த்துட்டு ஐ நீட் யூ டு பொலாட்டி தையம் இந்த மாதிரி சொல்லிட்டு உங்களோட ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணும்போது கரெக்டாக ஸோ தையம் ரூம் கதவை யாரோ தட்டுறாங்க. நம்ம தையம் செம்ம இரிட்டேட் ஆகிட்டோம். ஷோ எவன் தான் இறங்கட்ட நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிட்டோம். ஸோ நீங்களும் பார்க்குறீங்க நினச்ச தையம் யார் இந்த நேரத்தில் கதை தட்டுறது நீங்கள் தையன்ட்டு அந்த மாதிரி கேட்குறீங்க. ஸோ தையம் உங்களை பார்த்துட்டு தெரியலடி எவன்னு தெரில இறங்கட்ட நேரத்தில் கண்ட நேரத்தில் கதவை தட்டி டிஸ்டர்ப் பண்ண மாதிரி பண்ணியிருக்காங்களே ட்ரெஸ்ஸை ஒழுங்காக சரி பண்ண சரியா நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தையம் கடுப்பு மெயிலும் அவங்கள்ட்ட சொல்லிட்டு தான் போகிறான் கோவத்தில். ஸோ அப்படியே போயிட்டு கதை திறந்து பார்க்குறான். அதான் பாடி கார்டு தான் கதை தட்டியிருக்காங்க. தையம் பாடி கார்டை பார்த்துட்டு நான் நேரங்கட்ட நேரத்தில் கதவை தட்டி டிஸ்டர்ப் பண்ணுவீங்களா மெயிலுங்களா நம்ம தையம் கோவத்தில் பாடி கார்டு தட்டி விட்டுருக்கான். பாடி கார்டு தையங்க பார்த்துட்டு பாஸ் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல பாஸ், முக்கியமான விஷயம் அது நான் தான் பாஸ் கதை தட்டினேன் பாஸ், சாரி பாஸ் உங்களை டிஸ்டர்ப் பண்ணியிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பாடிக்காக இந்த மாதிரி சொன்னோன்னே தையன்ட்ட ஸோ தையங்கும் என்ன விஷயம் சொல்லி தொலை அப்படின்னு சொல்லிட்டு தையம் கேட்க அடுத்த செகண்ட் ஸோ பாடி கார்டு எல்லாமே சொல்கிறாங்க அந்த மாதிரி நடந்துச்சு பாஸ் அப்படின்ட்டு. ஸோ நம்ம தையங்க இதை கேட்டாலும் இன்னும் செம்ம இரிட்டேட் ஆயிரு செம்மையாக டென்ஷன் ஆகிட்டான். இதுக்கு நீங்கள் என்னடா பண்ணீங்க கம்பெனியில் பிரச்சனை பிஸ்னஸ் லாஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு ரிசல்ட்டாக வந்து சொல்லிக்கிட்டு இருக்க என்ன பண்ணிக்கிட்டு இந்த மயிறு மாதிரி புரிஞ்சிட்டு இருந்தீங்களா உட்காந்து. தையம் செம்மையாக கோவத்தில் அவன் பாடி கார்டை திட்டிக்கிட்டு இருக்கான். எங்களுக்கு எதுவும் தெரியாது பாஸ், எங்களுக்கே இப்போ தான் விஷயமே தெரியும் பாஸ். தையம் பாடி கார்டு இந்த மாதிரி நம்ம தையன்ட்ட சொன்னோன்னே நம்ம தையம் பாடி கார்டை பார்த்துட்டு கம்பெனிக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்குன்னு தெரிஞ்சிருச்சுல்ல, தெரிஞ்சோன்னு நீ மூடிட்டு அமைதியாக வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்கல்ல ஒன்றும் பண்ணல. நம்ம தையம் செம்ம கோவத்தில் திட்டிக்கிட்டு இருக்கான் அவன் பாடி கார்டை. உங்களுக்கு நல்லாவே கேட்குது நம்ம தையம் கத்துற சவுண்டு, உங்களுக்கு அவன் கோவமாக இருக்கான் நல்லாவே தெரியுது. நீங்களும் வந்து தையம் பக்கத்தில் வந்து தையம் என்ன ஆச்சு ஏன் இவ்வளோ கோவப்படுற நீங்கள் தையன்ட்ட இந்த மாதிரி கேட்டோன்னு ஸோ தையம் உங்களை பார்த்துட்டு பேபிமா தயவு செஞ்சு இந்த பக்கம் வராத போயிரு என் கோவத்தில் அவங்களை இப்படி இந்த மாதிரி சொல்லிடுறான். நீங்கள் தையங்க பார்த்துட்டு தையம் என்னாச்சு இதுக்கு இப்படி கோவப்பட்டு பாடி கார்டை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்க நீங்கள் இந்த மாதிரி தையன்ட்ட கேட்டோன்னு ஸோ தையம் உங்களை பார்த்துட்டு பேபிமா சொன்னா கேளு போ பிசாமல் போய் உட்காரு பெட்டில் தேவையில்லாத விஷயத்தில் மூக்கு நுழைக்காத ஏற்கனவே மயிறு காண்டு மயிரில் இருக்கேன் திட்டி விட்டுற போகிறேன் புரிஞ்சதா போடி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாகவே பேசிகிட்டு இருக்கான். நீங்கள் தையன்ட்ட இப்போ எதுக்கு நீ என் மேலே எரிஞ்சு விழுகிற, இதுக்கு என் மேலே கோவப்படுற, நான் என்ன ஆச்சு என்ன பிரச்சனை தானே கேட்டேன். இந்த மாதிரி நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கீங்க தையங்க போட்டு டார்ச்சர் பண்ணுறீங்க. ஸோ ரொம்ப தையங்க சரியாக கோவம் வந்து சப்புன்னு உங்கள் கணத்தில் அடிஞ்சிடறான். நீங்கள் தையங்க பார்க்குறீங்க அழுதுட்டு ஏன் அரைஞ்ச தையம் நான் என்ன கேட்டேன் என்ன பிரச்சனை தானே கேட்டேன் இதுக்கு நீ பதில் ஆன்சர் பண்ண என்ன தையம் அவங்கள பார்த்துட்டு என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சு நீ என்ன மயிர் பிடுங்க போறியா, நீ வந்து சால்வ் பண்ண போறியா சொல்லு உனக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியணும் அவ்வளோதானே. என் கம்பெனிக்கு பிரச்சனை வந்துடுச்சு அப்படியே என் கம்பெனியை மொத்தமாக முடிச்சு விட்டாங்க, பிஸ்னஸ் லாஸ் பண்ணிட்டாங்க, போதுமா சும்மா டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்காத மயிறு மாதிரி போடி அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுறான் கோவத்தில் பயங்கர கோவத்தில். ஸோ நீங்கள் இதை கேட்டுட்டு இதுக்கு நீ என்ன அடிப்பல்ல இனிமேல் உன் மூஞ்சிலே முடிக்க மாட்டேன், நீ கூப்பிட்டா கூட நான் வரவே மாட்டேன், உனக்கு உன் பிஸ்னஸ் தானே ரொம்ப முக்கியமாக போயிட்டு வரேன். நீங்கள் அழுதுகிட்டே இந்த மாதிரி தையன்ட்ட சொல்கிறீங்க. ஸோ தையம் உங்களை பார்த்துட்டு ஆமாடி எனக்கு என் பிஸ்னஸ் தாண்டி ரொம்ப முக்கியம், என் வேலை தான் ரொம்ப முக்கியம், எனக்கு அதை தவிர வேறு எதுவும் முக்கியம் இல்லை, போதுமா முடிட்டு போடி அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் திட்டி விட்டுறான். ஸோ நீங்கள் இதை கேட்டுனா செம்மையாக உடஞ்சி போய் நிற்கிறீங்க. நீங்கள் தையங்க பார்த்துட்டு சரி தையம் பிஸ்னஸ்க்கு தெரியாது நான் போயிட்டு வரேன், இதுக்கப்புறம் நான் ஒரு டிஸ்டர்ப் பண்ணல குட் பாய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுட்டு அங்கேருந்து போயிடுறீங்க. நம்ம தையங்க இன்னும் இரிட்டேட் ஆகிடுது. ஸோ அதெல்லாம் வெளியே காட்டிக்காம தையம் அவன் பாடி கார்டை பார்த்துட்டு அவங்க என்னடா பார்வை மயிறு பொண்ணு மணியை நோண்டி கையில் கொடுத்துருவேன் வந்து தொலை என் கூட அப்படின்னு சொல்லிட்டு
தயங்கு சொன்னால் அடுத்த செகண்டே தயங்கு பின்னாடியே வந்து பாடிகார்டு போயிடுறான். அப்படியே கொஞ்ச நாள் போகுது. தயம் என்னதான் அவங்கள கோவமாக திட்டியிருந்தாலும் ரொம்ப மிஸ் பண்ணுவான். திட்டிட்ட மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவான். அவங்கள ரொம்ப அவனுக்கு பிடிச்சி போயிடும். லவ் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிடுவான். ரொம்பவே அவங்கள எப்படியாவது ஒரு நாள் மீட் பண்ண வந்துடுவான் அவங்கள பார்க்குறதுக்கு. ஆனால் அவன் வேலை பிஸ்னஸ் இப்படி இருந்தாலும் ரொம்ப மிஸ் பண்ணுவான். சண்டை போட்டுட்டு திரும்ப அவனே வந்து அவங்கள கம்ஃபர்ட் பண்ணி சமாதானப்படுத்துவான். அதே மாதிரி தான் நீங்களும் ரொம்பவே மிஸ் பண்ணுவீங்க. தயங்க எப்பயாவது ஒரு வாட்டி போய் மீட் பண்ண போயிடுவீங்க, பார்க்க போவீங்க. ஏன்னா உங்களால் பார்க்காம இருக்க முடியாது. உன் குரலை கேட்காம, அவன்கிட்ட பேசாமல், அவனை கிண்டல் பண்ணாமல், அவனை டார்ச்சர் பண்ணாமல், ரொமான்ஸ் பண்ணாமல் உங்களால் சுத்தமாகவே இருக்க முடியாது. நீங்களும் ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. தயங்க ரொம்பவே பிடிச்சி போயிடும். நீங்கள் தான் என்ன தான் தயங்க திட்டினாலும் நீங்களும் தயங்க போய் கம்ஃபர்ட் பண்ணிடுவீங்க. இப்படி தான் 2 பேர் டேஸ் இப்படி தான் போகுது. இந்த சைடு நம்ம தயம் ஒரு டீலிங் பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. 2 பேருமே காஃபி ஷாப்பில் தான். பேசி முடிச்சுட்டு நம்ம தயங்கும் காஃபி ஷாப் விட்டு வெளியே வந்துடலாம். வெளியே வந்தானோ காரில் ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார் டோரை தான் திறந்துருப்பான். கரெக்டாக நீங்களும் அதே இடத்துல காஃபி ஷாப்பில் நின்றுருப்பீங்க. தயம் உங்களை பார்த்துட்டு நிற்காமையே அவன் காரில் ஏறலாம் பார்க்கும்போது கரெக்டாக நீங்கள் வந்து கையை பிடிச்சிடுறீங்க தயம் கையை. நீங்கள் தயவை பார்த்துட்டு தயம் சின்ன நீ வாட்டி கண்டுக்காமல் போகிற நீங்கள் இந்த மாதிரி தயன்ட்டு கேட்குறீங்க. தயம் உங்களை பார்த்துட்டு வேறு என்ன பண்ண சொல்கிற பேபி? நீ தானே போகிறேன்னு சொன்னேன், போயிட்ட. இப்போது என்ன கண்டுக்காமல் போகிறேன்னா புரியல. தயம் இந்த மாதிரி அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கான். நீங்கள் தயங்க பார்த்துட்டு சாரி தயம், நான் தான் ஏதோ கோபத்தில் நீ கோவத்தில் என்ன வேணால் பண்ணிட்டு போவேன். என் லைஃப்பில் விளாண்டுட்டு போவேன், லவ் பண்ணுவேன், அப்புறம் பாசமாக பேசுவேன், அப்புறம் என்ன எக்ஸ்ட்ரா அப்படி தானே எல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் போயிடுவேன் விட்டுட்டு மயிரா, அப்படி தானே? தயம் ரொம்ப கோவமாகவே அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கான். தயம் பேசுகிற அந்த வேர்ட்லாம் அவங்களுக்கு கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தயம் இப்படி பேசுகிறத பார்த்துட்டு நீங்கள் தயங்க பார்த்து ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன், நீ என்னை கோபத்தில் அரைஞ்சிடல, அந்த கோபத்தில் தான் நான் வந்து நீங்கள் இந்த மாதிரி தயண்ட சொல்கிறீங்க. தயம் உங்களை பார்த்து அப்படி என்ன பேபிமா சொன்னேன், இந்த விஷயத்தில் வராத, நான் என்னமோ அதை மட்டும் பாருன்னு சொன்னேன்னா இல்லையா? நீ தான் என்னாச்சும் மயிரா கேட்டல டார்ச்சர் பண்ண, அதான் ஏற்கனவே இரிட்டேட் மைண்டில் இருக்குன்னு உனக்கு தெரிஞ்சும் நீ ஏன் இப்படி பண்ணன்னு எனக்கு தெரில. அதான் உன்னை அரைஞ்சேன். உனக்கே நல்லா தெரியும் என் கோவத்தை பற்றி. அதை கூட பொறுத்துப்பேன்டி பேபிமா. ஆனால் ஒன்றுடி விட்டுட்டு போனேன்ல, குட் பாய் சொல்லிட்டு போயிட்டல, நான் வேணாம் சொல்லிட்டு தூக்கி போட்டுட்டு போனேன்ல. எப்படி உங்களால் மட்டும் இப்படிலாம் முடியுது? டக்குன்னு ஒரு விஷயத்த உடைக்கிறதுக்கு முன்னாடி யோசிக்க மாட்டீங்களே? கோவத்தில் என்ன வேணால் நாங்கள் பண்ணால் கூட, அரைஞ்சா கூட, திட்டினா கூட உடனே பிரேக்கப் சொல்லிட்டு நீங்கள் வாட்டுக்கு போயிடுவீங்க குட் பாய் சொல்லிட்டு, அப்படி தானே? ரொம்ப கோவமாகவே உங்கள்கிட்ட இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கான். நீங்கள் தயங்க பார்த்துட்டு நான் எதோ தெரியாமல் பண்ணிட்டேன் தயம், ப்ளீஸ் தயம், நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது தயம். நீங்கள் இப்படி அழுதுட்டு சொல்லிகிட்டு இருக்கீங்க தயன்றா. தயம் உங்களை பார்த்துட்டு இங்கே பாரு பேபிமா, நீ பண்ணுறது பண்ணிட்ட, சரி ஓகே என் பேபிமா தானே அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் ஒன்றுடி தூக்கி போட்டுட்டு போனவ தாண்டி நீங்கள். இதுக்கப்புறம் நான் உனக்கு என்ன வேணும்? உனக்கும் எனக்கு என்ன இருக்குன்னு கேட்கேன். இதுக்கப்புறம் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நீ என்னை டிஸ்டர்ப் பண்ணிடாத, ஓகே? லெட்ஸ் குட் பாய். அதுக்கப்புறம் மயிறு மாதிரி என்னை டிஸ்டர்ப் பண்ணுற வேலை வச்சுக்காத, சரியா? எல்லாம் முடிஞ்சு போச்சு. உன் லைஃப்பை நீ பாரு, நான் என் லைஃப்பை பார்த்துக்கிறேன், ஓகே? பாய். மதியம் இந்த மாதிரி கோவமாக ஒரு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். நீங்கள் அங்கேயே உடஞ்சி போய் உட்காந்து செம்மையாக ஆரம்பிச்சிருங்க. அதே மாதிரி தான் இந்த சைடு நம்ம தாயங்க வீட்டு வந்து அடுத்த செகண்டு ரூமுக்கு போயிட்டு கதவை பூட்டிட்டு செம்மையாக அழுகுறான். அவனால் முடியலை, அவ்வளோ எங்கேயும் அழுதுகிட்டு இருக்கான். 2 பேர் டேஸும் இப்படி தான் போகுது. தாயம் சரியாக சாப்பிட்றது கிடையாது, சரியாக கம்பெனி கூட பார்க்குறது கிடையாது, வேலை பார்க்குறது கிடையாது, எதுவுமே அவனுக்கு கான்சன்ட்ரேட்டே இல்லை. உங்களை பற்றி மட்டும் நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கான். நாள் ஃபுல்லாக என்ன பண்ணிகிட்டு இருக்கா, சாப்பிட்டாலாம், என்ன பண்ணுறா, இது பண்ணுறா, அதை பற்றி மட்டும் தான் யோசிச்சுக்கிட்டு அழுதுகிட்டே ஃபீல் பண்ணிட்டு அப்படியே இருக்கான். தூக்கம் கூட இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுவான், அழுவான் தினமும். அதே மாதிரி தான் நீங்களும் என்ன பண்ணிகிட்டு இருக்கான், சாப்பிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஏங்கி போயிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுது சாப்பிடவும் மாட்டீங்க, சரி தூங்கவும் மாட்டீங்க. இவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்கா, அவனை பற்றி மட்டும் தான் நீங்கள் எப்போவுமே யோசிச்சுட்டே இருப்பீங்க. 2 பேர் டேஸ்
ஸோ இப்படி தான் போகுது. இந்த சைடு நம்ம தயங்க அப்படியே லேப்டாப்பில் வேலை பார்த்துட்ருக்கான். கான்சன்ட்ரேட்டே பண்ண முடியல, வேலையில் சுத்தமாக பண்ண முடியல. அப்படியே கடுப்பாகுது, அவனுக்கு டென்ஷன் ஆகுது. என்ன ஆச்சு எனக்கு? ஏன் இப்படி பண்ணுறேன் நான்? ஏன் கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியல இந்த வேலையில், என்னோடய வேலையில் என்னாச்சு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி பைத்தியம் மாதிரி புலம்பிகிட்டு இருக்கான். கடுப்பு மேலே எல்லாத்தையும் பொருளை போட்டு பயங்கரமாக போட்டு உடச்சிக்கிட்டு இருக்கான். நீங்கள் டயம் ரூம் கதவை திறந்துட்டு உள்ளே வரீங்க. ஸோ பார்த்தா பொருள்லாம் செதறி போய் கிடக்கு. ஸோ தயம் செம்ம கோவத்தில் உட்காந்துருக்கான், டென்ஷனாக. ஸோ நீங்கள் தயங்க கூப்பிட்றீங்க, தயம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூப்பிட்றீங்க. ஸோ தயங்க திரும்பி பார்த்துட்டு, தயம் உங்களை பார்த்துட்டு, எதுக்கு இங்கே வந்த? எதுக்கிட்டு வந்த? பொடி, யூ கெட் அவுட், என் ரூமை விட்டு வெளியே போன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவத்தில் கத்துறாங்க. ஸோ இன்றைக்கி தயம் பக்கத்தில் வந்துட்டு ஸோ அவன் கண்ணை ஹோல்ட் பண்ணி, தயம் ப்ளீஸ் தயம், ஏன் இப்படி கோவப்படுறேன்? என்னாச்சு உனக்கு? நான் இதை தெரியாமல் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சு விட்டுரு ப்ளீஸ் தயம். இந்த மாதிரி நீங்கள் தயன்ட்ட சொல்லி செம்ம அழுதுட்ருக்கீங்க. ஸோ தயனுக்கு இதை பார்க்கவே முடியல. நான் டைட்டாக ஹக் பண்ணி அவனும் சேர்ந்து செம்மையாக ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடுறான். அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியல, அப்படி இங்கே அழுகுறான். ஸோ நீங்கள் தான் கம்ஃபர்ட் பண்ணுறீங்க, சுத்தமாக முடியல, அவ்வளோ மிஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு சொல்லி அழுதுகிட்டு இருக்கான். போனாடி, ஏன் என்னை விட்டுட்டு போனா? நீ போனதுலேருந்து பித்து பிடிச்ச மாதிரி இருக்கு. ஒன்றுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, வேலை கூட உருப்படியே பார்க்க கூட முடியல தெரியுமா? சரி சாப்பிடல, தூங்கணும், ஒன்றுமே பண்ண முடியலடி. நீ இல்லாமல் எனக்கு ஒன்றுமே ஓடவும் மாட்டேங்குதுடி, தயவு செஞ்சு என்கிட்ட போயிடாதடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லி அழுதுகிட்டு இருக்கான் நம்ம தயங்கு. ஸோ நீங்கள் கம்ஃபர்ட் பண்ணுறீங்க தயங்கிட்ட. ஒன்றும் தயங்க, நான் போக மாட்டேன், ப்ராமிஸ், இனிமேல் நான் போக மாட்டேன். நீ எவ்வளோ வேணால் திட்டு அடி, என்ன வேணால் பண்ண, நான் உன்னை விட்டு மட்டும் போக மாட்டேன். என்னால் இருக்க முடியாது உன்னை விட்டு, நானும் அப்படி தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் செம்மையாக டைட்டாக ஹக் பண்ணி அழுதுகிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்களும் தயங்கோ 2 பேரும் மாற்றி கம்ஃபர்ட் பண்ணி கொஞ்சம் நேரத்தில் ஓகேவாயிடுறீங்க. நீங்கள் தயங்க பார்த்துட்டு ஸோ கண்ணத்தை ஹோல்ட் பண்ணி, தயம் நான் போக மாட்டேன் ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணுறீங்க அவன் லிப்ஸில் போயிட்டு. ஸோ அவன் அந்த கிஸ்ஸை ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பான். அப்படியே கண்ணை மட்டும் ஃபீல் பண்ணும்போது கண்ணில் டீயர்ஸ் வருது. ஸோ நீங்கள் அப்படியே தடிச்சு விட்டுட்டு, ஏன் அழுகுறேன்? நான் தான் சொல்கிறேன்ல, அழுகாத, நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ தயங்க டைட்டாக ஹக் பண்ணி ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் ஹக் பண்ணி கொஞ்சம் நேரம் இருக்கீங்க. ஸோ கொஞ்சம் நேரம் ஹக்கை பிரேக் பண்ணிட்டு ஸோ தயம் உங்கள் கண்ணை ஹோல்ட் பண்ணி, ஐ லவ் யூ பொண்டாட்டி, நானும் போக மாட்டேன்டி, இனிமே உன்னை நல்லா பார்த்துப்பேன்டி, நான் என்ன தான் கோச்சுக்கிட்டாலும் என்ன தான் திட்டினாலும் நான் உன்னை விட்டு மட்டும் போக மாட்டேன்டி, லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தயம் இந்த மாதிரி சொல்லிட்டு உங்கள் லிப்ஸில் போய்ட்டு கிஸ் பண்ணுறான். நீங்களும் ரொம்ப மிஸ் பண்ணியிருக்கேன், கண்ணை மட்டும் ஃபிட் பண்ணுறீங்க. ஸோ அந்த கிஸ்ஸு ரொம்ப நேரம் டீப்பாக போகுது. ஜனத்தில் கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு ஸோ தயம் உங்களை பார்த்துட்டு, பொண்டாட்டி தயம் இந்த மாதிரி கூப்பிட்டோம். நீங்களும் தயங்க பார்த்துட்டா, சின்ன தயம் பொண்டாட்டி, இதுக்கு மேலே என்னால் வெயிட் பண்ண முடியாது, என்னை ஈடி பொண்டாட்டி இந்த மாதிரி சொன்னோன்னே ஸோ நீங்களும் ஓகே தயம், நான் உன்னோட தானே, நீ எப்போ வேணால் எடுத்துக்கலாம், உன்னோட ப்ராப்பர்ட்டி தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த மாதிரி சொன்னால் அடுத்த செகண்ட் ஸோ தயம் உங்களை மெதுவாக பெட்டில் படுக்க வச்சு ஸோ உங்கள் மேலே ஓவர் ஆகி அப்படியே லிப்ஸில் போய்ட்டு செம்ம சாஃப்டாக ஹாட்டாக கிஸ் பண்ணுறான். உங்களுக்கு ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பீங்க, கண்ணை மட்டும் ஃபீல் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ அப்படியே கொஞ்சமாக அவங்க ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி ஃபுல்லாக நெக் நீங்கள் அப்படியே பாடி ஃபுல்லாக கிஸ் பண்ணுறான், நெக்கு ஃபுல்லாக பைப் பண்ணி வைக்கிறான். ஸோ பைட்டிங் மாதிரிலாம் கொடுக்குறான். நீங்கள் எல்லாமே மிஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அவ்வளோ கண்ணை மட்டும் ஃபீல் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ தயங்க பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு தயங்க அவனோட ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு ஸோ ஃபுல்லாக நெக்கை திரும்பவும் ஓவர் ஆகி ஸோ பாடி ஃபுல்லாக கிஸ்ஸிங், ஒரு இடம் விடாமல் கிஸ் பண்ணி ஸோ நீங்கள் அப்படியே கண்ணை மட்டும் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ தயங்க அப்படியே கண்ணை மட்டும் ஃபீல் பண்ணி கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான், எல்லாம் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அப்படியே உங்களை பார்த்துட்டு, பொண்டாட்டி இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாது புருஷனால், நீ டியூட்டி பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு லிப்ஸில் போய்ட்டு கிஸ் பண்ணுறான். ஸோ அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே கண்ணை மட்டும் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள். அப்படியே அவன் நல்லா டீப்பாக கிஸ் பண்ணிக்கிட்டே அப்படியே டக்குன்னு இன்சர்ட் பண்ணிடுறான். ஸோ உங்களுக்கு லைட்டாக பெயினாக இருக்குது. ஸோ அப்படியே கம்ஃபர்ட் பண்ணுறான் நம்ம தையம். கொஞ்சம் நீங்களும்
ஆயிடுறீங்க. அப்படியே உங்களுக்கு ஃபீலிங் ஆகிடுது. ஸோ நீங்கள் அப்படியே ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. லைட்டாக மோன் பண்ணுறீங்க. ஸோ அவனுக்கு அந்த மோர்னிங் சவுண்ட் கேட்கும்போது இன்னும் ஏறுது. பண்ணிக்கிட்டே இருக்கான். ஸோ அந்த மேக்கவுட்லேயே உங்களுக்கு காட்டுறான் இவ்வளோ மிஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்ட்டு. உங்களுக்கு நல்லாவே புரியுது. ஸோ நீங்கள் அப்படியே ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. ஹாட்டான ஸ்வீட்டான லவ்வர்ஸ் மேக்கவுட் ரொம்ப ஃபீல் பண்ணி ஸோ ஃபீலிங் மேக்கவுட் உங்களுக்கும் தயங்கும் நடந்திருக்கு. நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. ஸோ தயங்கும் ரொம்ப ஹாப்பி. ஸோ ரொம்ப லைஃப் ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்கு. இப்படி உங்கள் லைஃபு 2 பேருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. தயங்கும் நீங்களும் ஹாப்பி எண்டிடாக. ஸோ தயங் எபிசோட் 1 ஷாட் எபிசோட் கதை இதோட முடியுது. புதிய எபிசோட் 1 ஷாட் எபிசோடில் புதிய எபிசோடில் பார்க்கலாம். நான் கிளம்ப டைம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருந்தீங்க. லவ் யூ சார். ஐ எம் விஷ் யூ. பாய்.